எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். இந்த வாரம் உங்களிடையே வந்து பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைக்குரிசில், கலை சக்கரவர்த்தி, கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். இந்த வாரம் வெற்றிகரமாக 64வது வாரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் அண்ணனோட ஒரு முக்கியமான படம். இந்த படத்துலையும் ஜெய்சங்கர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பார். போன வாரம் நம்ம பார்த்தது ஜெய்சங்கர் அண்ணனுக்கு தம்பியா குலமா குணமா. இந்த வாரம் அண்ணனுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அந்த படம் என்ன படம்? அன்பளிப்பு. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஜெய்சங்கர் வந்து அண்ணனோட அப்போ இந்த 2 படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்தார். அதன் பிறகு அவருக்கு பிற்காலத்தில் நிறையா படங்கள் அண்ணன் சான்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக, ரொம்ப அப்படியே ஃபேமிலி ஒரு வெல்விஷராக அப்படிலாம் கேரக்டர் கொடுத்து நல்லா அவரை கௌரவமாக வச்சுருந்தார். சரோஜா தேவி ஜோடி. இந்த சரோஜா தேவி எப்படின்னாக்கா, அண்ணன் கூட சேர்ந்து நடித்த படங்களில் தான் அந்த அம்மாவுக்கு பேர் வந்துச்சு. பாகப்பிரிவினை, பாலும் பழமும், வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் புதிய பறவையில். அடுத்து சரோஜா தேவிக்கு நடிக்க தெரியும், நல்ல நடிகை தான் அப்படின்னு பேர் வாங்கினது அண்ணன் சிவாஜி படத்தோட நடித்து தான். எம்ஜிஆர் கூட நடித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாமர் ரோல். கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கவர்ச்சியாக அப்படி ஒரு மாதிரி போகும். ஏன்னா நல்ல நடிகை, குணச்சித்திரமாகவும் நடிக்க தெரியும் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அண்ணன் சிவாஜி கூட சேர்ந்து நடித்ததுனால மட்டும்தான். இதில் எந்த எள்ளளவும் மாற்றம் கிடையாது. இல்லாட்டி அந்த அம்மாக்கெல்லாம் ஒரு நல்ல பேரே கிடச்சிருக்காது. ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான். சிவாஜி கூட நடித்ததுனால தான் நல்ல நடிகைன்னு பேர் வந்துச்சு. எம்ஜிஆர் கூட நடித்ததெல்லாம் வெறும் கவர்ச்சி தான். ஆனால் அந்த அம்மாவுக்கு, சரோஜா தேவிக்கு நன்றிங்கிறது கிடையாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆரை தான் அது ரொம்ப புகழ்ந்து பேசும் அந்த அம்மா. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விழா, ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா அங்கே வந்து நின்றுக்கிட்டு புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அதை தான் ஃபஸ்ட்டு பேசுவோம், ரொம்ப புகழ்ந்து பேசுவோம். அது எதுக்குனாக்கா, மனசாட்சியை தூக்கி எங்கேயாவது வச்சிட வேண்டியது. உள்ளத்துலேருந்து வர்ற வார்த்தை கிடையாது, அது உதட்டுலேருந்து வர்ற வார்த்தை. ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி ஐஸ் வைக்கிறது, அந்த வேலையை தான் அந்த அம்மா பண்ணும். கன்னடத்து பொம்பளை எப்படி பண்ணுனாக்கா, ஏன்னா அது எம்ஜிஆர் கூட தான் கொஞ்சம் அதிகமாக நடிச்சிச்சான். அப்போ அப்படி அந்த சீன் காட்டுறது, அவர் முதலமைச்சராக இருந்தாராம். அதனால் அப்படியே அவங்கள ஏடிஎம்கே கட்சிக்காரங்களாம் மக்களெல்லாம் அப்படி கவர் பண்ணுற மாதிரி எங்கே பார்த்தாலும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறது. அதுதான் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறதுங்கிறது. நீ வந்து பேசு, புகழ்ந்து பேசு, உன்னை வேணான்னு சொல்ல. யாரை வேணால் புகழ்ந்து பேசு, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்போ பார்த்தாலும் ரெண்டாவதாக தான் சிவாஜியை பற்றி சொல்கிறது. அதுவும் ஒரு லிமிட்டாக பேசிட்டு விட்டுறது, ரொம்ப அவரை பற்றி சொல்கிறது இல்லை. ஏண்டி, உனக்கெல்லாம் வந்து அடையாளம் கொடுத்தது, நல்ல நடிகைன்னு முத்திரை பதித்தது மக்கள் மனிதலா அண்ணன் சிவாஜியை மூலமாக தான். அதில் நீ எந்த வந்து எல்லளவும் மாற்றம் கிடையாது. மறுபடி சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தில் கையை வச்சு தொட்டு பாருங்கள், உண்மையாலுமே உனக்கெல்லாம் தெரியும் அண்ணன் சிவாஜி வந்து எப்படி சான்ஸ் கொடுத்தாரு, எப்படிலாம் நம்ம நடித்தோம், நல்ல நடிகைன்னு பேர் வாங்கினோம். அவரே பாராட்டியிருக்கார் உன்னைய. சொல்லு, 2 பேரும் முக்கியம் எனக்கு. 2 கண்கள்னு சொல்லிட்டு போ. எம்ஜிஆர் ஒரு கண்ணுனா சிவாஜி ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு உனக்கு தைரியம் இல்லைல்ல? இது எதுக்கு நான் இதெல்லாம் இந்த நாய்ங்களாம் வந்து சொல்லணும்னு எனக்கு அவசியமும் இல்லை, எங்களுக்கெல்லாம் அவசியமும் இல்லை. சிவாஜிக்கும் தலையெழுத்து கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் நாய் கூட தின்ன சாப்பாடு நன்றி இருக்கும். என்ன பண்ணுன்னா, எத்தனை வருஷம் நீங்கள் கழித்து பார்த்தாலும் சரி, இந்த ஒரு தடவை நீங்கள் சோறு போட்டிருப்பீங்க அந்த நாய்க்கு, அப்படியே உங்களை பார்த்தோன்னே வாலாட்டிக்கிட்டு வரும் பக்கத்தில். அந்த மோப்ப சக்தி அதுக்கு வந்து ஜாஸ்தி. எத்தனை நாள் கழிச்சாலும் அந்த மோப்ப சக்தி நிற்கும், அப்படியே கண்டுபிடிச்சிடும், வாலாட்டிகிட்டு வரும். அந்த நாய்க்கு உள்ள நன்றி கூட உனக்கெல்லாம் இல்லையே. இது மாதிரி நிறைய கலைஞர்கள், நாட் ஒன்லி சரோஜா தேவி, நிறையா நடிகைகள், ஜெயலலிதாலாம் அப்படி தான் மறந்துருச்சு, நன்றி மறந்துருச்சு.
ஏன்னா நடிகர்களும் அது மாதிரி நிறையா பழுக இருக்கானுங்க. ஏன்னா பழசெல்லாம் மறந்துட்டு அப்படியே என்னமோ பெருசாக அவனுங்க வந்து வானத்துலேருந்து குதித்த மாதிரி சீன் காட்டிக்கிட்டு இருப்பானுங்க, போகிறானுங்க. அதனால் ஒன்றும் நம்ம ஆள் வந்து மதிப்பெல்லாம் குறைஞ்சிராது. இது வந்து விலை மதிப்பில்லாத என்ன சொல்கிறதுனே தெரியல, வைடூரியம் இது. உலகமே பாராட்டின ஒரு மாபெரும் கலைஞன். அதனால் இவருக்கு வந்து இந்த நாய்கள்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி பேசணும், புகழ்ந்து சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. நாங்கள் பார்த்துக்குறோம் அதை. இப்போ கூட சமீபத்தில் இப்போ பார்த்தீங்களா, போன வாரம் சேலத்தில் அவரோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் பையனை வச்சு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அங்கே எவ்வளோ பேர், அது எவ்வளோ பெரிய மண்டபத்தில் வலிஞ்சு கூட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சிவாஜிக்குன்ற ஒரு அந்த ஒரு 3 எழுத்து விருந்தனுக்கு தான் தெரிஞ்சுக்கிங்க. அவர் வந்து கடைசி காலத்தில் 10 வருஷமாக அரசியல்லையும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருந்தார். அந்த கூட்டம் அதில் பல கட்சிக்காரன் இருப்பான் அதில். ஆனால் சிவாஜிங்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் அன்னைக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்குது இப்போது? எம்ஜிஆருக்கே நடக்கிறது இல்லையே. எம்ஜிஆருக்கு அரசியல் கட்சி, அவனுங்க ஆளுங்கட்சியில் இருந்தானுங்க. அதனால் 100வது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் பூரா அங்கங்கே ஒரு இது பற்றி மீட்டிங்கை போட்டுட்டு இப்படியே பண்ணிட்டு போயிட்டானுங்க. வேறு ஏதாவது அவனுக்கு பெருசாக எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் சார்பாக ஏதாவது ஒரு பெரிய இது மாதிரி ஒரு மண்டபம் பிடிச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் பண்ணிக்கிட்டா இருக்கானுங்க, அவ்வளோதான். ஏன்னா மக்களுக்கு தெரியும், அவன் எம்ஜிஆர் ரசிகனுக்கே தெரியும் இது காலி பெருங்காய டப்பா தான், வேறு வழி இல்லை. என்ன விசில் அடித்தான் குஞ்சுகள் மாதிரி நம்மலாம் இருந்துட்டோம் அந்த காலத்துலன்னு. அந்த காலத்து பெருசுங்க தான் 1 2 இருக்குது, மீதியெல்லாம் இளைஞர்கள்லாம் அதில் எம்ஜிஆர்லாம் இன்றைக்கி டிவியில் போடும்போதே டக்குன்னு எம்ஜிஆர் படமோ எம்ஜிஆர் பாட்டோ வந்தால் டக்குன்னு சேனலை மாற்றிடுறானுங்க. அந்த மூஞ்சியை யாரா பார்க்குறதுன்னு. அதே தில்லானா மோனாம்பால்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனை சின்ன வயசு பசங்கள்லாம் வியட்நாம் வீடெல்லாம் அப்படி ரசிக்கிறானுங்க இப்போ போடும்போது டிவியில். சின்ன பசங்கள்லாம் அது தில்லானா மோனாம்பால் சன் டிவியில் எத்தனை தடவை போட்டான் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து சன் டிவியில் அதிகமாக ஒளிபரப்பப்பட்ட தமிழ் படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தில்லானா மோனாம்பால் தான். பெருசாக பேசுகிறானுங்கல்ல, எம்ஜிஆர் வந்து அப்படி பண்ணார், வசூல் பண்ணார், இதை பிடுங்கினார், அதை பிடுங்கினார், ரஜினிகாந்த் அதை செஞ்சார், இதை செஞ்சார், கமலஹாசன் அந்த படத்தில் போட சொல்லுங்கள் பார்ப்போம். சிவாஜி படம் தில்லானா மோனாம்பால் எப்போ பார்த்தாலும் எவர் கிரீன் சன் டிவி. அதுக்குன்னு ரசிகர்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடவைனா ரிப்பீட் பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. அதுதான் சிவாஜியோட கவர்ச்சி, சிவாஜியோட நடிப்பு, அந்த முகத்தோட ராசி அழகு. ஏன்னா அதனால் இந்த அன்பளிப்பு படம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்தது வந்து இங்கிலீஷ் நியூ இயருக்கு வந்திருக்கு. 1/1/1969 வந்திருக்கு. 126வது படம் அன்பளிப்பு. அந்த 69 வந்த படங்கள், ஃபஸ்ட்டு படம் அன்பளிப்பு, தங்கச்சுரங்கம், காவல் தெய்வம், குருதட்சணை, அஞ்சல்பட்டி 520, நிறைகுடம், தெய்வமகன், திருடன், சிவந்தமன், எல்லாம் 9 படமும் அப்படியே அல்வா படம். எல்லாம் வித்தியாசமான கேரக்டர். என்னம்மா நடிச்சிருக்கார் பாருங்கள். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான நடிப்பு நடிச்சிருப்பார். இதில் சிவந்தமன்னா ஐயோ எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் அது படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது திருச்சி ராஜாலெல்லாம் 125 நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம். காலங்கத்தால் வந்து தியேட்டரில் படுத்து கிடப்பானுங்க டிக்கெட் வாங்கணுன்ட்டு 10 மணி ஷோக்கெலாம். அப்படி ஒரு நடிகர். தெய்வ மகன் வந்திருக்குது அந்த வருஷம். ஆஸ்கார் போயிட்டு வந்துச்சு. ஆஸ்கார் போயிட்டு அது கொடுத்துருப்பானுங்க. என்னம்மா அவனுங்களுக்கு அதான் சொன்னேனே, நான் திருப்பி அதை எதுன்னு சொல்கிறேன். அந்த படத்தை பற்றி விளக்கம் கொடுக்கலாம் அங்கே சரியாக ஆள் இருந்திருக்க மாட்டானுங்க. பாருங்க 3 கேரக்டர். அப்பா இது பெரிய பையன், இது சின்ன பையன். பெரிய பையன் அப்பா மாதிரியே இருப்பான், சின்ன பையன் ஸ்டைலாக அழகாக இருப்பான். இதுதான் அப்படின்னு இருப்பானுங்க. அதெல்லாம் சொல்லணும், எந்த அளவுக்கு அவர் மேக்கப் பண்ணி எப்படி நடித்தார் அதெல்லாம் விளக்கம் கொடுக்கணும். நாட் ஓன்லி தட், அவர் இன்னும் இது மாதிரி நிறையா படங்கள் உத்தம புத்திரன், டபுள் ஆக்ட் இது மாதிரி பண்ணார். அதெல்லாம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் காமிக்கணும் சைடில். அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஆகிருக்கும். ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருக்கும். பட் ஆஸ்கார் அவார்டு எங்கள் இதுக்கு தான் சமம், எதுக்கு இந்த முடிக்கு தான் சமம், அது வேறு விஷயம். அதே மாதிரி இந்த பாரத் அவார்டு இந்தியாவில் கொடுக்குறது எவனுக்கோ கொடுத்து நம்ம ஆளுக்கு கொடுக்கல. அந்த விருதுக்கு தான் கேவலம். அது சும்மா வெத்து விருது. நிறைகுடம், அஞ்சல்பட்டி 5, குருதட்சணை, காவல் தெய்வம்லாம் எஸ்வி சுப்பையாவோட சொந்த படம். அண்ணன் வந்து காசு வாங்கிக்காமல் நடித்தார். அதில் வந்து ரொம்ப அற்புதமான நடிப்பு. அண்ணனுக்காக அந்த படம் ஓடிடுச்சு. அந்த ஆளுக்கு காசும் நிறையா கிடச்சிச்சு. அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், கடைசியில் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு பணத்தெல்லாம் 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்டான்.
அண்ணன்ட்ட ஒரு ஆள் மூலமாக. அவர் பிரித்து பார்த்துட்டு பணமாக இருக்கவும், என்னடா இதெல்லாமா இப்படி பண்ணுறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. நான் அவனுக்கு சும்மா தான் நடித்து கொடுத்தேன், காசெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னாரு. ஆனால் அந்த நன்றி கெட்டவனும் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டான், இதய கனி படம் மூலமாக நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும் எம்ஜிஆரை தான் புகழ்ந்து பாடிட்டு எல்லாம் நிறையா பேருக்கு நன்றி கெட்ட பயலுக இருக்கானுங்க. தங்கச்சுரங்கம் நல்ல படம் தான். அந்த வருஷம் வந்து அண்ணன் பின்னி வாங்கியிருக்காரு. 1969 9 படம் பின்னி எடுத்திருக்காரு. இந்த அன்பளிப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப டெரிபிளாக இருக்கும். நிறையா சீனில் அப்படியே சென்டிமெண்ட்டு, கண்லேருந்து தண்ணி வரும். சரோஜா தேவி ஜோடியாக வருவாள். இந்த படம் வந்து நல்ல பொழுதுபோக்கு படம். கதை அம்சமும் நல்லா தான் இருக்கும். விவசாயத்தை பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ சொல்கிறானுங்கள்ல, அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டெர்லைட் வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, டெல்டா மாவட்டம் எங்களுக்கு விவசாயம் பாதிக்கும் அப்படி இப்படிங்கிறானுங்கள. அதே தான் எல்லாம் அன்பளிப்பு படம் அப்போவே வந்துருச்சு. 1969லேயே ஃபேக்ட்ரி கட்டுறேன் அதை கட்டுறேன்னு வருவானுங்க கிராமத்துக்குள்ளே. இவர் நிலத்தை தரமாட்டார். அதில் தான் ஃப்ரெண்டுக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். அது ஒரு கடைசியில் அது நடக்காது. அந்த இது கம்பெனி வராமல் நல்லபடியாக கிராமம் பாதுகாக்கப்படும். அதான் அது மாதிரிலாம் வித்தியாசமாக எல்லாமே நடிச்சிட்டார் அவர். நான் தான் சொல்கிறேனேங்க, அவர் வந்து மாம்பழம் நல்லா டேஸ்ட்டான மல்கோவா மாம்பழம் சொல்ல கடித்து நல்லா சாப்பிட்டுட்டு சதையெல்லாம் தின்னுட்டு எல்லாம் கொட்டையை கூட நல்லா சப்புன்னு சப்பிட்டு வெறும் அந்த கொட்டையிலேருந்து எதுவுமே வராது தூக்கி போட்டு போயிட்டார் 2001. அதை தான் எடுத்து எல்லா பேரையும் இப்போ நக்கி நக்கி பார்க்குறானுங்க. ஏதாவது ஒரு சார் நம்ம கிடைக்குமான்னு. எவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அதான் அது வந்து பருப்பு வேவாது. அது கடவுள் படைப்பு. கடவுளாக வந்து அவதாரமாக வந்துட்டார் கலைஞனா. அந்த சிவாஜி தான் இவர். அதனால் இவர்கிட்ட வந்து பருப்பு வேவாது, எவனும் நெருங்கவும் முடியாது. இப்போ அந்த அன்பளிப்பு படத்துலேருந்து நம்ம அற்புதமான காட்சிகளை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இந்த போட்டியில எனக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீதான் எழுப்பு பண்ணணும். அண்ணே, நீதான் ஜெயிக்க போற. நம்புறியா? நீ தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வேலுவை மட்டும் ஜெயிக்க விடாதே. சபாஷ் பண்ணி, நம்ம கண்ணு ஒண்ணு போனாலும் பொறுத்தானுக்கு 2 கண்ணும் போயிடணும். இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு வாடா ரத்தம் கட்ட வெட்டுருவா. யாரு வரும்போது அவ்வளோன்ற மாடெல்லாம் மிரடுது. பரவாயில்ல, மாடு நல்லதான் இருக்கு. செல்லமா வளர்க்கறது இல்ல, நல்லா தின்னு விட்டு கொள்ளு பால் கொழுக்கட்ட மாதிரி பியூட்டிஃபுல். மாடு மேல கண்ணு வச்சிடாத. நான் எது மேலேயும் கண்ணு வைக்க மாட்டேன் மாப்பிள்ள. கண்ணு வச்ச அம்பிடுதான் அடிச்சிடும். எல்லா வட்டியும் கிளம்புவோம். நாங்க பஞ்சாயத்து ஆட்சியோட முடிவு உஜாரா உஜாரா. வேலோட வண்டி இப்ப ஒடிஞ்சு போன அச்சாமியா ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான். ஆமா, இந்த வீராசாமி தான் ஜெயிக்க போறான் பாரு.
என்ன கவலை? கவலை ஐயாவுக்கு நோ கவலை. அம்மா, அண்ணனுக்கு திடீர்னு இங்கிலீஷ் பயிற்சி பிடிச்சிருக்கு. நான் படிக்கிறது ஒழுங்குறது கேட்டு என்னென்னமோ அலறி கொட்டுது. நானா உடனே கொட்டுறேன். ஆச்சா அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்ப நம்ம நிலத்துல புதுசா எக்ஸ்பிரஸ் பண்ணி நாத்தலாம் ஆடுறேன். எக்ஸ்பிரஸ் நாத்தா எபிசோடு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? கொஞ்சம். அம்மா, அண்ணா ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாத்து நடுதான். நவ் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்மா. என்ன ஒரே இங்கிலீஷ் காத்து அடிக்குது. அம்மா, கேட்க மறந்துட்டேன். சீமையில தம்பி ராசா எப்படி இருக்கு? ஆமாப்பா, நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே கேட்டுட்டேன். ராஜாவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சா? இனி ஒரு வாரத்துல ஊருக்கு திரும்பறதா லெட்டர் வந்திருக்கு. ஆஹா, ராஜா வரானா? ஆமாப்பா. அவன் ஃப்ரெண்ட் வரானா? ஐயோ ஐயோ, வரும்போது தொலை மாதிரி டச்சு புஷ்ஷுங்கள வருவா. அம்மா, தம்பியோட வரவேற்புல நான் தான் புலி வேஷம் கட்டி ஆடுவேன். எப்படி ஆடும் பாருங்க. அம்மா, தம்பி வர விஷயத்த ஊருக்கு அப்ப சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லாட்டி அவளுக்கு தலை வெடிச்சு போயிடும். தங்கச்சி, பேரு வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்ட போது, என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ. இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறதுக்காக நான் பட்டு இருக்கிற பாடு. நான் மட்டும் என்னவா, உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு துடியா பிடிச்சிட்டு தெரியுமா? அம்மா அம்மா ஏம்மா, எங்கம்மா ஸ்டேஷனுக்கு வரல? இல்லையே, கூப்பிடலாம். ஆனா நான் கூட அவனை அப்படி கூப்பிடுறது அது மீனா, அது சரியில்லைம்மா. உனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராஜா நாள் டே ராஜான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து தீயாவதான எடுத்து என்னை பிரிச்சு விட்டார். ராஜா வந்து எனக்கு சொன்னா, டேய், உங்க அப்பா உன்னை அடிச்சுட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட, அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாமா. அவ்வளவு நல்லவன் தான் அவன். ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா, பெரிய படிப்பு படிச்சுட்டானா, யாரு கூடயும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசுகிறாங்க. என் கூட அவன் பேசாட்டு போன எனக்கு என்னம்மா விடுது? அண்ணே, நீங்க என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. ஒப்பந்தனால மறுபடியும் பாரு, அவன் பணக்கார பையன், நான் ஏன். அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே, பாக்கலாம். வேலு, என்னுடைய நண்பர் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன். அவன் இங்க இல்ல. என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளர் தான் இங்க பார்க்கிறேன். அவன் எனக்கு தேவையில்லை. தம்பி, என்னது தம்பி இது? ஏய், என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்ப வாய் வந்துச்சு?
விடாத. ராஜா தேயில கூப்பிடுறா, தேயில கூப்பிடுறா, என்ன தேயில கூப்பிடுறா. ராஜா தேய் வேணும். அண்ணே நீ பெரியாளண்ணே. உட்காந்துக்கிட்டே வயசுக்கு என்ன சாப்பிடுறேன்? காப்பியா, ஓவலா, டீயா? டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ வாண்ட் 1 கப் பச்சை வாட்டர். அவ்வளவுதானா? உனக்கு தான் தெரியுமா நான் ஓசியில எதையும் குடிக்க மாட்டேன்னு. ஆமா ஆமா. பள்ளி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேறு எங்க இருந்து வர்ற? நம்ம பண்ணவுக்கு தம்பி ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு, எது மேல கை போட்டுக்கிட்டு, தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிச்சு. சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வரேன். என்னன்னு? சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு காமிச்சிட்டு வரேன். அப்படி கூப்பிடலன்னா தம்பிய கூட பேசாதான். வேலை உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமா ஒண்ணு வேணாம், ரொக்கமா தரேன். நாட்டு எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திருப்பி இருக்கேன். அந்த முடிவை யாராலையும் ஏன் என்னாலேயே மாத்திக்க முடியாது. இந்த காட்டூரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க. அதை நான் என் வாழ்நாள் எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன்னு பாரு. நிஜமாவா? ஆமாண்டா. ஒண்ணுக்கு நான் ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன்னு பாரு. அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்பட போறடா? வேறு இப்பவே இந்த நிலத்தை எல்லாம் பார்த்து வச்சுக்க. என்ன கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டணமா மாறிடும். எல்லா நிலவும் உன் நிலத்தையும் சேர்த்துதான்டா சொல்றேன். நாளைக்கு நான் கட்ட போற தொழிற்சாலையில உனக்கு சொந்தம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கொஞ்ச நிலத்தை நான் கேட்டு நீ தரமாட்டேன்னு சொல்ல போற. ராஜா நான் என்ன சொல்றேன்னா சரி சாப்பாடு போடு. புளிக்குழம்புன்னா ஒரு குடி பிடிப்பான். ஒரு குடி குடிக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நானும் அதுக்கு தயாரான்னு சொல்லுமா? மீனா இன்னைக்கு வயல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அடேப்பா உங்க அண்ணன் பெரிய சேல்ஸ் பாண்டா மாறிட்டான். அது யார சேமிச்சு பாட்டேன் இங்கிலீஷ் சண்டைக்காரன். அவங்களா கருப்பேன். நான் என்னைக்குமே கலந்து வீர சிதம்பரத்தோட மகன் தான். மீனா நீயே சொல்லு. நான் கட்ட போற ஃபேக்டரியோட பிளான் படி உங்க நிலம் இருக்கிற இடத்துல தான் என்ஜின் ரூம் வருது. அதனால என் ஆளுங்க அளவுக்கு போயிருக்காங்க. உங்க அண்ணா அவங்க மேல வந்து குதிரை இருக்கான். நான் சொன்னேன் என் நண்பனுக்கு நாய் குணம். நான் கருவியா கத்துனாத்தான் அடங்குவாங்க. சரிதானே? அவன் சொன்னது சொல்றான், நான் செஞ்சது சொல்றான். மேற்கொண்டு நடக்க வேண்டியது என்னன்னு கேளுமா. அப்போ நாளைக்கு உன் நிலத்துல வேலையை ஆரம்பிச்சு சொல்லட்டுமா? ராஜா என்ன மன்னிச்சிருப்பா. உனக்கு என் நிலம் வேணா அப்படியே எடுத்துக்க, அப்படியே வச்சிரு. ஆனா அதை அழிக்க மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா என் திட்டத்தை பத்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லல. நீ சொன்னதை நான் பேசாம கேட்டுக்கிட்டு இருந்தேனே தவிர சரின்னு ஒரு வார்த்தை சொன்ன. ராஜா நீயே யோசனை பண்ணி பாரு. 3 போர் விளைகிற பூமி அழிச்சிட்டு ஆழ கட்டணும்னு சொல்றியே, அது எவ்வளவு நட்டா ராஜா? அந்த நஷ்டத்துக்கு உனக்கு எவ்வளவு பணம் வரும்? நான் தரேன். எனக்கு இப்ப எனக்கு பணம் கொடுக்கலாம். காமிச்சுட்டான் பாத்தியா? அதெல்லாம் பேசாது. இப்ப நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? என்ன என்னத்தை சொல்றேன் ராஜா? இப்ப நீ கேட்கிறிய அந்த நிலம், அதுவே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பித்த போட்ட நிலம் தானே ராஜா. நானும் எங்க அப்பாவும் அந்த நிலத்தை பாடுபட்ட ராஜா. எங்க அப்பா அந்த நிலத்தை ரத்தத்தை சுத்தி உயிரை விட்டார் ராஜா, உயிரை விட்டார். ராஜா நான் தான் ஒண்ணு கேட்கிறேன். கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்கெல்லாம் வேலை இல்லாம ஆலையை கட்டி எங்கேயும் வெளியில இருக்கிற வெட்டி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வேலை கொடுக்கணும்னு சொல்றீங்க. பக்கத்துல வேற காலி இடம் கிடையாது. அங்க உங்களுடைய ஆலையை கட்டக்கூடாது. அதுக்காக எல்லா வேலையை நஞ்சையெல்லாம் அழிக்கணும்னு சொல்றியா? சொல்லு ராஜா சொல்லு. வேணும் உன் உலகம் ரொம்ப சின்னதுடா. எதையுமே விரிவா சிந்திச்சு பார்க்கக்கூடிய திறமை உனக்கு இல்லை. பாவம் உன்னால அது முடியவும் முடியாது. இந்த கிராமம் நல்லா இருக்கிறது போதும்னு நீ நினைக்கிற. ஆனா அது இன்னமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது புது திட்டங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் போன்ற இந்த சின்ன கிராமம் ஒரு பெரிய பட்டணமா மாறும்னு கனவு கட்டுக்கிட்டு இருக்கேன். புதிர்களுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு இருக்காதுதான். ஆனா போக போக நீயே உணர்வு. ஒரு காரியத்தின் முடிவெல்லாம் தான் அதனுடைய பலனே தெரியும்.
நானும் அதே தாண்டா சொல்றேன். இந்த சின்ன காரியத்துக்காக நம்ம பெரிய தலையில கெட்டு போக முடியாது செஞ்சிடாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன காரியம் இல்லடா. அமெரிக்காவை நான் படிச்சுக்கிட்டே கேட்ட காலம் போட்ட திட்டம் அதை நான் நிறைவேற்றிருக்கேன். செய்யறாஜா அந்த நேரத்து மேல நான் உயிரை வச்சிருக்கேன். சரியா பார்க்க சும்மா பார்த்தோம் அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா ஜெயலலிதா விட்டுக் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புது காரியத்தில் ஈடுபடுற போது சில கஷ்ட நஷ்டங்களா ஏற்படத்தான் செய்யும். ஏன் எனக்கே அப்படித்தான். நான் போட்ட திட்டப்படி தொழிற்சாலை அமைக்க என்னுடைய சொந்த பூமி போதல. அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். இனமா இல்லை கிரயத்துக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. தம்பி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? உங்க இஷ்ட பிரகாரம் எந்த நிலை வேணாலும் எடுத்துங்க. பயமாட்டா சரிதானா? என்ன சொல்றோம் என்ன சொல்றோம்? கேவலம் இந்த நெய்வழிதான் கேட்கறவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லை. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க காட்டை அழிச்சிட்டு கலனி உண்டாக்குனாங்க. இப்ப இவங்க கலனியை அழிச்சிட்டு கட்டணம் கட்ட போறாங்க. பள்ளிக்கூடத்தை அழிச்சுட்டு பசங்க உண்டாக்க போறாங்க. ஒப்புறான சொல்றேன். கலனி எல்லாம் அழிச்சிட்டு ஆரோக்கியம் வந்துச்சு. அப்புறம் எந்திரம் தான் வேலை செய்யும். நம்ம மாதிரி விவசாயத்துல வேலை இருக்காது. கடவுள் என்ன கடற்காயை உடைச்சு தின்னுட்டு சொந்தக்காரன் எங்க இருக்கானோ அங்க விருந்தாளி போக வேண்டியதான். அப்படிதான் சொல்லிவிட்டு என்ன என்ன யாரும் பேப்பட உறவு நான் பேப்பேன். ஐ டெல் யூ டெல் கரெக்ட். இப்போ ஊர்ல கண்ட்ரி கிரவுட் பீப்புள் க்ரோ ஃபுட் நோ. இப்ப கழனி அழிச்சிட்டு லேண்ட் மரதர் ஃபேக்டரி ஃபுட் ஃபுட் வேற கோல் என்ன சொன்னாலும் இந்த கிராமத்து பேர்களுக்கு நோ எட் ஃபைன் யூ டெல். It seems to have some points there, sir. My tell point correct. Yes, yes. Yes, sir. Thank you. பாத்தீங்களா? புரியாத பாஷையில பேசுறேன். வெளியூர்காரன் ஒத்துக்கிறான். தாய் பாஷையில கரடியா கத்துறாலும் ஒரு பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த தர முட்டை எக் இது போசாணி ஈட்டு முட்டை படியாரம் ஈட். Thank you. இந்த நல்ல காரியத்தை வேண்டாம் கொடுக்க வரல போடா தம்பி. அவங்க உங்க காரியத்தை பாருங்க. பாருங்க பாயிண்ட் அம்மா பக்கம் இருக்கு, பணம் அந்த பக்கம் இருக்கு. பணம் இருக்க பக்கத்துல தானே சாய்வீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காட்டு குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு நாட்டுக்குருவி ஒண்ணு நடை பார்த்து ஏந்திரடி. மனசில் உறவும் உண்டு, வண்டியிலே இடமும் உண்டு. வாயாடி கண்டியம்மா வாடியம்மா வாடி. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே? கொல்லிமலை கேட்டு எங்கே போறே? கொல்லிமலை கேட்டு எங்கே போறே? அக்கிரிமாக்கு தத்திருப்பிங்க கை சலக்காடி. ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பத்தா பத்தாடி. நீங்க கையோட கூட்டிட்டு வர சொன்னா வள்ளி வந்து சொன்னா அதை கேட்டு நீங்க தங்கச்சி அண்ணன் உங்களுக்கு வேலை வந்துருச்சுன்னு ஓடு குதிச்சுட்டா போங்க. வேலை வந்தாச்சு அதனாலதான் கூட்டி சொன்னேன். என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வழி தான் இருக்கணுமா? அப்பே இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு மாமா இன்னும் ஓடி வந்து நின்றுக்க மாட்டேன். சரி பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்போ வேணாலும் வச்சிருங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் சேர்க்கணுங்க. முட்டா நிறுத்தா கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் ஆட பிராமசை நோட்டுக்கு இந்த 2 நாள் தான் தமிழ் இருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா ராமநாதன் மண்ணாடி தேவை நான் என்ன அவன் தாய் மாவனா கடங்கார பயிர் கல்யாணம். அட பைத்தியக்கார மாமா, கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குவானுவோ நான் உன் கடனை அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆய மூடுறா பேச்சுல ஒண்ணு
நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும்போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால மிரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடுவுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கல, நான் சாமி வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? உன் முகத்தை அடமானம் வச்சு நீ பணம் அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீ என்கிட்ட சொல்லலையே, வேற யார் சொல்ல போற? மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் பிள்ளை தாயிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா, இதோ அம்மான்னு வாய் நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறீங்க. இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியும் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா, எனக்கு இது பணம் கண்ணால பார்த்த மாதிரி வேலை அப்படிப்பட்ட எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, ஆபத்து சமயத்துல யாரும் வர மாட்டீங்களே தெரியுமே. மகமாய் வேற சத்தியமா சொல்றேன், நான் இந்த திருத்த செய்கிறேன். சத்தியத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம். அப்ப கடவுள் தான் உங்களுக்கு சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்க. நான் உன்னை கைது செய்யறேன், உங்க இஷ்டம். நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, 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 நீ இப்படி எல்லாம் மாறுவேன் நான் கனவுல கூட நினைக்கிறப்ப நான் அப்படி என்ன தப்பு பண்ணி இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? என்கிட்ட பணம் வரும் ஒரு வார்த்தை கேட்டுதான் 3000 30 நாளா கொடுத்துட்டேனே. ராஜா, நீ ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாக்குறது? எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன தேடி கழிச்சுட்டு என் அடுத்த இடத்துக்கு நான் பாக்குறேன். உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன பையன் அவசரங்கிறத காமிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்னடா வெளியே போக உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா எங்க மாதிரி ஏழை அவமானப்படுத்த வேண்டாம். அண்ணே, அண்ணே, நீ யாருக்கிட்ட பணம் வாங்கி அதை சொல்லி நீ திருட இல்லைன்னு நிரூபிச்சு காட்டண்ணே. இன்ஸ்பெக்டர், இது என் குடும்ப விஷயம். நான் கேஸ் கொடுக்க விரும்புறேன். கிராமத்துக்கு மன்னிச்சிருக்கேன், நீங்க போகலாம். என் நிலம் பூரா ராஜா பேர்ல எழுதிட்டேன். ராஜா, உன் மனசு கல்லுடா. அந்த கல்லு பட்டு ஒரு ஏழையோட கண்ணாடி மனசு சுக்கு நூறா உடஞ்சு போயிடுச்சுடா. ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணாடி சுட்டுலையும் ஒவ்வொருவன் தாண்டா தெரியுது. நான் சொன்னதா சொல்லி இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு. நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டேடா. நான் என்னடா சொல்லுவேன், என்னடா செய்வேன்? அன்பளிப்பு படம் பார்த்தீங்களா? அந்த காட்சிகள்லாம் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அண்ணன் நடிப்பு பார்த்தீங்களா? அதில் அந்த இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறகுறையாக பேசி பேசி அது ஒரு இது ஸ்பெஷல் இந்த படத்தில். இருந்தாலும் நம்பர் 1 சக்கரவர்த்தியாக நின்று ஜெயிச்சு காமிச்சிட்டு போனார். அவரை அடிச்சிக்க ஏன் இன்னும் கிட்டக்க நெருங்க கூட இது வரைக்கும் ஒருத்தனும் பிறக்கலை, இன்னுமேட்டும் பிறக்க முடியாது. இந்த வாரம் இந்த அன்பளிப்பு படத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.